ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். முளைக்கட்டிய பச்சை பயிரில் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் குழந்தைக்கு செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 20 ml அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதனால் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு 1 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் போல் புதினா தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் சாஃப்டான பிறகு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக புளிப்பில்லாத தயிராக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கும் நான் முளைக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். இதில் தான் அரிசியும் அளந்து எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவை பார்த்துக்கோங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசியும் முளைக்கட்டின பயிரையும் ஒரே இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக்கரை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பச்சை பயிர் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். அதுலேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
அதுக்கு மேலே கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த 1/4 டம்ளர் எதுக்குன்னா பச்சை பயிறு வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அது வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. முளைக்கட்டின பயிர் குழந்தைங்க அவ்வளோவா சீக்கிரமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க பிரியாணி நினச்சி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்லேயும் என் பையனுக்கு 2.5 வயசு ஆகுது. அவன் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்ட்டான். இந்த மாதிரி பிரியாணி நினச்சி கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட்டான். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கூட இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.